ஹைப்பர் கிரேஸ் பற்றி கேட்க போகிறேன் சாம். நான் கேள்விப்பட்டுக்கிறேன் மெசேஜ் ப்ரீச்சிங் எல்லாம் எப்படின்னாக்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம், தப்பு செய், ஆனால் ஏசப்பா ஏற்றுக்கினா போதும் நீ பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 100% போக முடியாது. இதை வந்து ஆடியன்ஸுக்கு நீ சொல்லலாம் எப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஹைப்பர் பனிஷ்மெண்ட் இருக்கும் பரலோகத்துக்கு போனால். கிரேஸ் இஸ் நாட் அ லைசன்ஸ் டு சின். கிருபை இருக்குதுன்றதுக்காக நான் வந்து பாவம் செஞ்சுட்டே இருக்க முடியாது. ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ வந்து ஒரு 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில், ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணி அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கின்னு அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் வீக் ஆயிடுது. இப்போ அந்த தப்பு பண்ணிட்டு அவங்க இருந்தாலுமே அவங்க பிரிஞ்சு போகிறணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த தப்பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க கூடவே இருக்கணும், அவங்கள நான் இன்னும் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த தப்பு திரும்ப பண்ண மாட்டாங்க. ஏன்னா they know what they're doing is hurting the other person. நான் நேசிக்கிற ஒருத்தரை அதை ஹர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுட்டா நான் அதை திரும்ப பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டேன். அதில் எனக்கு சந்தோஷமே வராது. எனக்கு அது பண்ணுறது பிடிச்சிருந்தாலுமே அதுக்கு மேலே நான் அவங்கள நேசிக்கிறேன். ஸோ வந்து நான் அதை பண்ண போக மாட்டேன். நான் அதை விட்டுட்டு இருக்கணும்னு தான் யோசிப்பேனே கண்டி அதை பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். பிகாஸ் என் ப்ரையாரிட்டிஸில் ஆண்டவர், அதுக்கு அடுத்து அவங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்துலேயும் தான் அந்த நான் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும். அதை நான் இவங்களுக்கு மேலே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன்னா நான் அவங்கள நேசிக்கலன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தான் நீ ஆண்டவர் மன்னிக்கிறாருன்னு சொல்லிட்டு, மன்னிப்பு இருக்கிறது வந்து நம்ம ஆண்டவரை கிட்ட திரும்பி வரணுன்ட்டு தான். அவர் மன்னிக்கலன்னா நம்ம திரும்ப போக முடியாது. பாரு, யோசித்து பாரு, நம்ம பண்ணதெல்லாம் ஒரு அக்கௌண்ட்டில் வச்சிருந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ரீபே பண்ணாருன்னா என்ன ஆகும்? நம்ம கதை முடிஞ்சிச்சாங்க. எனக்கு தெரியும் நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன். நான் லிட்டரலாக சொல்கிறேன், நான் இங்கே உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். நான் பண்ணதுக்கெல்லாம் எனக்கு ரீபே பண்ணாருன்னா. ஸோ அந்த மாதிரி அவர் மன்னிக்கிறதுக்கு காரணம், நமக்கு அந்த கிரேஸ் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அவர்கிட்ட திரும்ப ஓப்பனாக வரணுன்றதுக்காக தான். அவர் ஒரு நீ பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு கதைன்ட்டு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாமல் நமக்கு ஓப்பன் டோர் வச்சிருக்கிறாரு கிருபை மூலியமாக. நீ தப்பு பண்ண உடனே மனம் திரும்பி, அதுதான் இம்பார்ட்டன்ட். மனம் திரும்புறது என்னன்னா, ஐ ஹேட் வாட் ஐ டிட், ஐ hate what I did and I don't want to do it again and I'm going to try not to do it again. மனம் திரும்பின பிறகு நான் திரும்ப பண்ணவே மாட்டேன்ட்டு நம்ம முடிவு எடுத்தாலும் நம்ம வீக்காக இருக்கிறதுனால சில இதை திரும்ப பண்ணிடலாம். அதை ஆனால் திரும்பவும் நான் ரிப்பெண்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட தான் வருவேன். அந்த மனசு மாறாது. ஐ won't start liking it. எனக்கு மனஸ்தாபம் தான் வரேன். பால் சொல்லுவார், நான் விரும்புகிறத பண்ணாமல் விரும்பாததையே பண்ணுறேன். எனக்கு அது பிடிக்கல, ஆனால் அது பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன், ஆனாலும் பண்ணிடுறேன். அந்த மாதிரி தான் யோசிப்போம். இந்த ஹைப்பர் கிரேஸ் தான் இதான் பிரச்சனை. யார் தெரியுமா சொல்லுவாங்க அவங்களாம், நான் என்ன வேணாலும் எனக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு ரீசன் வேணும், என் ஆக்ஷன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் வேணுன்றவங்க தான் ஹைப்பர் கிரேஸை புஷ் பண்ணுவாங்க. நம்ம சிம்பிளாக அதை யோசிக்க ஆரம்பித்தோனாலே, ஒரு வேர்ல்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் யோசித்தாலுமே அந்த ஐடியா செல்லாது. அதே மாதிரி திஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் இட்டர்னல் லைஃப். திஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் தட் வி எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர் ஆன் எர்த். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பாட் ஐடியா. அது ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். இது பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தப்பு செய்யாமல் உண்மையாக நீங்கள் ஆண்டவரை நேசித்து அவருக்குள்ளே ரசிக்கப்பட்டால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த ப்ரீச் பண்ணுறாங்க கள்ளத்திக்க சிங் பச்சிங்கெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க. Preach it, brother. I know you got the Holy Spirit in you, but do you have the Holy Spirit hoodie on you? Guys, in all seriousness, if you guys want to grab this Holy Spirit hoodie that I'm wearing, check out the genesisstore.com. I'm wearing the black hoodie, like obviously, but they do have like a white version of the Holy Spirit hoodie and a bunch of other stuff. So if you want to check out either one of those, check out the genesisstore.com and don't forget to use code PM10 at checkout for 10% off. That is PM10 at checkout for 10% off.